நம்மள சில பேருக்கு அட்வென்ச்சர் என்றாலே ஒரு தனி விருப்பம். இந்த பிஸியான உலகத்தில் இருந்து ஒரு பெரிய ஓய்வெடுத்து ஒர்க் ப்ரெஷர், வேலை ப்ரெஷர், குடும்ப ப்ரெஷர் எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு தனியாக ஒரு பயணமோ இல்லையாண்டா ஒரு அட்வென்ச்சரோ போகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி ஒரு அட்வென்ச்சரில் பிரியம் இருக்கிறவன் தான் விஜய். ஒரு மென்பொருளாளரான இவன் ஒரு புகைப்பட கலைஞனும் கூட. இப்படி ஒரு அட்வென்ச்சர் சென்ற விஜய் அதுக்கு பிறகு அட்வென்ச்சர் செய்கிறதையோ கேமராவை கையில் எடுக்கிறதையோ தவிர்த்து கொண்டுட்டான். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தி டார்க் லெஜர். இந்த சம்பவம் நடந்தது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில். விஜய் ஒரு துடிப்பான அட்வென்ச்சர் மற்றும் சாகசங்களை விரும்பக்கூடிய ஒரு இளம் பையன். ஒரு நாள் வேலைகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துவிட்டு ஏற்கனவே அவன் ப்ரெஷரான வேலை செய்கிறதால வேலைகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து போட்டு எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாம், இல்லை ஒரு அட்வென்ச்சர் போகலாம் என்று ஒரு பிளான் பண்ணுறான். அவனோட ஒரு பழக்கம் இருந்தது, ஒன்றை நினைச்சா இல்லை ஒன்றை சொன்னால் அதை செய்தே ஆவான். அப்போ பிளான் பண்ணுறான் விஜயும் அவனோட ஃப்ரெண்டான அசோக்கும். பிரச்சனை என்னென்னா, அது ட்ரிப் பிளான் பண்ண நாளில் அசோக் வேற இல்லாத சுச்சுவேஷன் ஆகுது. அவனோட ஒரு பர்சனல் இஷ்யூவால் அசோக் வேற இல்லாத நிலைமை ஆகுது. ஒரு வழியில் விஜய்க்கு அது ஒரு கோபம் இருந்தாலுமே அதை தவிர்த்துட்டு அசோக் வேற நினச்சிருந்தா வந்திருக்கலாம். விஜய் தவிர்த்துட்டு சரி நான் தனியாக வந்தாலும் போய் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வரான். ஃபைனலாக என்ன செய்கிறான், அவன் முடிவெடுத்த மாதிரியே அவன் தனியாக தான் போகிறான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் ஒரு டைப் ஆன ஒரு ஆள். இவன் போகிற இடம் பொள்ளாச்சின்ற மலையடி வாரத்தில் ஒரு குக்கிராமம். ஏன்னா அதை பற்றி தான் நிறைய ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னுமே இது சம்மந்தமாக பிளான் பண்ணி அவன் போகணும்னு முடிவெடுத்து ஆசையாக வெயிட் பண்ணி போகிறான். இதுக்காக அவன் புது கேமரா வர வாங்கியிருந்தான், இதை போய் அவன் ஷூட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு பங்களா பெட்டி. அது ஒரு பங்களான்னு சொல்லிடாது, ஒரு தோப்பில் இருக்கிற ஒரு சின்ன வீடு, பழைய வீடை பற்றி அவன் நிறையவே அந்த கதையை கேட்டிருக்கான். பொள்ளாச்சியிலேருந்து அங்கே வேலை செய்கிற கோஸ்டாஃப்ஸ் அவங்க கூட இது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. என்ன நார்மலாக அந்த டீ டைம் இல்லை இன்டர்வல் டைமில் அவங்க ஊரை பெருமையாக சொல்லிக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிரியாண்டு ஒரு லேடி ஸ்டாஃபால் சொல்லப்படுது. அப்போ இது விஜய்க்கு ஏற்கனவே பிரியாவில் க்ரஷ் இருந்ததால் தான் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு அந்த இடத்துக்கு நான் போய் காட்டுறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கெத்தவன் வாய விட்டதாலையும் இவன் போகிறதுக்கு முடிவெடுக்கிறான். அப்போ வேறு வழி இல்லாமல் அசோக் இல்லாமல் விஜய் தனியுமே போகிறான். ஆனால் விஜய் யூஸ்வலாக பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறதை விரும்புகிறவன். அப்போ கொஞ்சம் மழையான ஒரு சுச்சுவேஷனால் அவன் காரில் போகிறான். அப்போ விஜய் அங்கே போயிட்டான். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஈவினிங் போல் விஜய் அங்கே போய் ரீச் ஆகிறான். அதில் ஏற்கனவே சொன்ன போல் அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணும் போல் உண்மையிலேயே ஒரு அடர்ந்த தென்னந்தோப்பு, அதுக்கு நடுவில் ஒரு சிதிலமடைந்த ஒரு பழைய பண்ணை வீடு ஒன்று இருக்குது. அப்போ அதில் அவங்க மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, 6 மணி ஆகிட்டாலே அந்த தோப்பு பக்கம் யாருமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கன்றது. விஜய்க்கு ஏற்கனவே இதில் பெருசாக அந்த அமானுஷங்கள் பேய்களில் நம்பிக்கை இல்லாததால் அவனுக்கு ஏற்கனவே இந்த பாலடைஞ்ச இடங்கள் இப்படியான அமானுஷங்களை புகைப்படமோ அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வைக்கிறதுல அலாதி பிரியம், நல்ல கொள்ளை இஷ்டம்ன்றதால அவன் அந்த எச்சரிக்கைகள் அந்த அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் மீறி அவன் தன்னோட கேமராவை எடுத்துக்கொண்டு அவனோட ட்ரைபாட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ள நுழைகிறான். கிட்டத்தட்ட அவன் நுழைஞ்ச நேரம் ஒரு 7-7:30 மேலே ஆகிட்டு. அது கொஞ்சம் பௌர்ணமியான நாள். அப்போ அந்த நிலவொளி தென்னை மரங்களில் இடுக்களில் விழுந்து தரையில் கொஞ்சம் விசித்திரமான நிழல்களை கொஞ்சம் உருவாக்கி கொண்டு இருந்துச்சு. இது தவிர அந்த டைமில் அது கொஞ்சம் மலை பிரதேசம் பண்ணுறதால பனிமூட்டமும் கால்களை சுற்றி கொண்டு வந்துச்சு. அந்த பழைய பண்ணை வீட்டுக்கிட்ட விஜய் போகிறான். அந்த வாசலுக்கிட்ட பார்க்குறான். அந்த வாசல் கதவு நெண்ணில் துருப்பிடிச்சு அது கிட்டத்தட்ட அரையும் குறையுமா திறந்திருந்து உள்ள போக என்ற பண்ணைக்கு ஒரு விதமான பிணவாடை, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட வாடை வீச தொடங்கியது.
இப்போ விஜய் கொஞ்சம் நக்கலாக கொஞ்சம் சத்தமாக யாராச்சும் இருக்கீங்களான்னு பெரிய சத்தமாக கூப்பிட்றான். விஜயோட குரல் வந்து அந்த கொஞ்சம் பெரிய வீடுன்றதால அதில் பட்டு சிவரில் பட்டு எதிரொலிக்குது. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா பதிலுக்கு இன்னும் ஒரு மெல்லிய குரல் ஹி 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 என்று ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது. சத்தம் வந்து விஜய் திசையை பார்த்து விஜய் வந்து தன்னோட டோர்ச் அடிக்கிறான். அது வந்து கொஞ்சம் பவரான டோர்ச், அதாவது அட்வென்ச்சருக்காக விஜய் வாங்கி வச்சுருந்தது. கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் டோர்ச் மாதிரி சொல்லலாம். மிகவும் பவரான டோர்ச். அந்த டோர்ச் அடித்து பார்க்குறான். அந்த ஒரு மூளை ஒன்று இருக்குது அந்த வீட்டு மூலையில். அது கிட்டத்தட்ட உள்ளே போயிட்டான். பார்க்குறான் ஒரு சைட் மூலையில் ஒரு பழைய மரப்பெட்டி இருக்குது. அந்த மரப்பெட்டியில் ஒரு கொஞ்சம் வயசான ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கார். அவருடைய தோலெல்லாம் சுருங்கி எலும்பெல்லாம் துருத்தி கொண்டிருக்கு. ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு வெள்ளை வேட்டியும் தோளில் ஒரு துண்டும் போடுறார். இதை விட இவர் கையில் ஒரு பழைய வெட்டில் இடிக்கும் முரல், அதை ஒரு சின்ன உரலை வச்சு டாக்டர் மெதுவாக அடித்து கொண்டிருக்கார். அடித்து கொண்டு தம்பி வழி தவறி வந்துட்டியா, பயப்படாத, இங்கே வந்து உட்காரு என்றார் அந்த தாத்தா. அவரோட குரல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காய்ந்த இலைகள் வந்து ஒன்றுடன் ஒன்று உரசும் போது மிக ஒரு கரகரப்பான சத்தம் கேட்குமே அதே போல் இருக்குது. விஜய் கொஞ்சம் குழப்பத்தோட கொஞ்சம் மேரையில் போகிறான். போய் இல்லை தாத்தா, சும்மா ஃபோட்டோ எடுக்க வந்தேன். நீங்கள் யார், ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்லியிருக்காங்களே என்று கொஞ்சம் கன்ஃபியூஸாக அவன் கேட்குறான். கேட்க ஒரு விதமான ரத்த வாடையும் அதில் வீசுது. அந்த தாத்தா வெத்திலே அடிக்கிறத நிறுத்தாமலே சொல்கிறார், தம்பி, இந்த தோப்புக்கு நான் காவல் தம்பி. ஆனால் பல வருஷமாகவே எனக்கு கூலி கிடைக்கல, அதுதான் வரவங்க கிட்ட கூலி கேட்குறேன் இப்படின்னு சொல்கிறார். சொல்ல விஜய் கொஞ்சம் பயம் போய் சிரித்து கொண்டே எவ்வளவு தாத்தா வேணும், நான் தரேன்னு தன்னோட பாக்கெட்டில் கை வைக்கிறான். இரண்ட விஜய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மென்பொருள் பொறியியலாளர்ன்றதால அவன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிக்கிறான். இப்படியான ஒரு கரெக்டரும் அவனுக்கு இருக்குது. கஷ்டப்பட்டாக்கள் யாரும் காசு கட்ட அவன் இல்லைன்ற நம்ம கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இங்கே சுச்சுவேஷன் வேறு. அப்போ அந்த தாத்தா கொஞ்சம் மெல்ல தலை, இவ்வளோ நேரம் குனிஞ்சு வந்தது தாத்தா மெல்ல தலையை நிமித்து அவர் தலையை நிமித்துற நேரம் விஜயின் டோர்ச் அவரோட முகத்தில், டோர்ச் லைட் அவரோட முகத்தில் விழுது. அப்போ தான் விஜய் நோட் பண்ணுறான், அவற்றை 2 கண்களும் பிடுங்கப்பட்டது போல குழிகளாக இருக்குது. அந்த பள்ளங்கள் இருந்து அந்த கண் பிடுங்கப்பட்ட அந்த பள்ளங்கள்ல இருந்து ரத்தம் ஒரு மாதிரி ஒரு கருமையான நிறத்தில் ரத்தம் வந்து வடிஞ்சு கொண்டிருக்கு. அந்த தாத்தா சொல்கிறார், காசு வேணாம் தம்பி, எனக்கு உன்னோட கண்கள் தான் வேணும், அப்போ தான் என்னோடய தோப்பை நான் பார்க்க முடியும் என்று சொல்லி போட்டு கொஞ்சம் விகாரமாக சிரிக்கிறார். விஜய் உத்து பார்க்குறான். அவர் இடித்து கொண்டு வந்தது கூட வெத்தலை கிடையாது, அது யாரோ ஒரு ஆளுங்க கண். இப்போ விஜய் முழுமையாகவே பயப்பட்டான். உயிர் பிழைக்க துட்டி 2 ஓட வலிக்கிறான். அந்த அறம் முழுவதும் ஒரு வித்தியாசமான இரைச்சல் ஒரு சத்தம் கேட்குது. அதாவது விஜய் கத்துற சத்தம் அதில் ஒரு மாதிரி எக்கோ பண்ணி, அந்த சிரிக்கிறது எக்கோ பண்ணுற சத்தம், அந்த தாத்தா கதைக்கிற சத்தம்லாம் ஒரு மாதிரி காதை ஊசியால் குத்துற போல் இருக்குது. பயங்கரமாக விஜய் கத்தி கொண்டு விஜய் ஓட ட்ரை பண்ணுறான். அந்த தாத்தா என்ன செய்கிறார், தன் கையில் இருந்தது இரும்பு உரலை விஜய் நோக்கி வீசுகிறார். அது காற்றுல பறந்து வந்து விஜயின் தலைக்கு மிக அருகாக போய் பக்கத்தில் இந்த சுவரை மோதி விழுகுது. அந்த சுவர்லையும் பெரிய ஒரு வெடிப்பு வருது. அந்த உரலுக்குள்ள இருந்த கண்களும் அங்கே உருண்டோடுது. விஜய் எல்லாரும் அடிச்சு கொண்டு வெளியே ஓடி வரான். அவன் ஓடுறான். ஆனால் அவனுக்கு பின்னிக்கே அவனோட அந்த தாத்தாவோட குரல் இருக்குது, ஓடு தம்பி ஓடு, எவ்வளோ தூரம் தான் ஓடுவேன், என்னோடய தோப்பு முடிகிற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன். இவ்வாறு அந்த தாத்தாண்ட குரல் கேட்குது. அவன் ஓடும்போது நோட் பண்ணுறான், சுற்றியிருந்த தென்னை மரங்கள் எல்லாம் அந்த மனித உருவங்களாக மாறி அவனை வழிமறைக்கிறது போலேயே தோணுது. ஒவ்வொரு மரத்தின் பின்னுக்கும் இருந்து, ஒவ்வொரு மரத்தின் பின்னாலையும் இருந்து அந்த தாத்தாவோட முகம் வெட்டி பார்க்குற போல தெரியுது. எப்படியோ மூச்சரைக்கு ஓடி வந்து தன்னோட கார் அடைஞ்சு அதுக்குள்ளே ஏறிட்டு பார்க்குறான். அதாவது கார் வந்து அந்த தோப்புக்கு வழியெல்லாம் பார்க் பண்ணியிருந்தவன் பார்க்குறான். அந்த இடம் மறுபடியும் அமைதியாக நோம்பில் இருக்குது. இவன் கார் எடுத்து கொண்டு வந்துட்டான். அடுத்த நாள் மறுநாள் கிராமத்தில் சாதாரணமாக ஒரு டீ கடை ஒன்றில் இருந்து கதைக்கிற முதியவர்கள்கிட்ட விஜய் வந்து இதை பற்றி சொல்கிறான். சொல்ல அந்த முதியவர் சொல்கிறார், தம்பி, நீ பார்த்தது சாதாரண ஆள், அவர் அந்த நிலத்தோட பழைய சொந்தக்காரர், அவர் தான் அந்த நிலத்தையும் காவல் காத்தவர். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சொத்து பத்து தகராறில் எதிரிங்க அவரோட 2 கண்ணை நோண்டி அதே தோப்பில் போட்டு புதைச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இதெல்லாம். இன்னமும் அவர் வந்து அந்த தோப்பில் தான் இருக்கார்.
இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவ்வாறு அந்த முதியவர் சொல்கிறார். விஜய்க்கு என்னதான் ஒரு மாதிரி பெரிதாகவும் ஏற்பட்டாலும், ஆனால் அதுக்கு பிறகு அவன் ஹேமரா எடுக்கிறதையோ இன்னொரு அட்வென்ச்சர் தேடி போகிறதையோ முற்றுமுழுதான் நிறுத்திட்டான். அந்த இருட்டு வரையும் அந்த வெட்டில் அடிக்கிற டாக்டர் சத்தமும் அவன் காதல் இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கலாம். இது தி டார்க் லெஜர்.